യെശയ്യാ പ്രവചനം 7-ാം അധ്യായം. യെശയ്യാ 7-ാவது அதிகாரம் അതിന്റെ 14-ാമത്തെ വചനം. അതിലെ 14வது വചനത്തെ വാസിക്കുക. ഐശയ്യാ chapter 7:14. ஆமென். യെശയ്യാ 7ாவது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അടയാളം, அடையாளம். അതുകൊണ്ട് அதனால കർത്താവ് തന്നെ നിങ്ങൾക്കൊരു അടയാളം തരും. ஆகவே ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். കന്യക ഗർഭിണിയായി இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ഒരു മകനെ പ്രസവിക്കും. ஒரு குமாரனை பெறுவாள். അവന് ഇമ്മാനുവേൽ എന്ന് പേർ വിളിക്കും. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ചിലർ ചോദിക്കും, അടയാളം തരണേ, അടയാളം തരണേ, അടയാളം തരണേ. சிலர் கேட்பார்கள், அடையாளத்தை கொடுக்க வேண்டும், அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று. അടയാളം കാണിച്ചതാ കർത്താവേ. அடையாளத்தை கொடும் ஆண்டவரே. കർത്താവേ, നീ ഒരു അടയാളം കാണിച്ചു തരികയാണെങ്കിൽ, கர்த்தாவே நீர் ஒரு அடையாளத்தை கொடுப்பீரானால் ഞാൻ കർത്താവിന്റെ വേലയ്ക്ക് ഇറങ്ങാം. நான் கர்த்தருடைய ஊழியத்துக்காய் வருவேன். അടയാളം ഒന്നേ ഉള്ളൂ. ஆமென். அடையாளம் ஒன்றே வந்தது. അടയാളം ഒന്നേ ഉള്ളൂ. ஆமென். அடையாளம் ஒன்றே ஒன்றுதான். ഇമ്മാനുവേൽ. இம்மானுவேல். വേദപുസ്തകം തലയ്ക്ക് മീതെ ഉയർത്തി പിടിക്കാം. வேத புத்தகத்தை தலைக்கு மேலாக உயர்த்தி கொள்ளுங்கள். കർത്താവേ, ஆண்டவரே, അങ്ങാണ് എന്റെ അടയാളം. நீர்தான் என்னுடைய அடையாளம். എനിക്ക് ഒരുപാട് അടയാളങ്ങളില്ല. எனக்கு அநேக அடையாளங்கள் இருக்கலாம். അനേക അടയാളങ്ങളില്ല. ஆமென். எனக்கு அநேக அடையாளங்கள் இல்லை. ഒറ്റ അടയാളമേ ഉള്ളൂ. எனக்கு ஒரே ஒரு அடையாளம் தான். ഇമ്മാനുവേൽ. இதுதான் இம்மானுவேல். ഇമ്മാനുവേൽ. இம்மானுவேல். കർത്താവേ, ஆண்டவரே, ഇന്ന് പകല് இந்த பகலில் ഞാൻ ഇമ്മാനുവേലിനെ പ്രസംഗിക്കുമ്പോൾ இம்மானுவேலை பிரசங்கம் பண்ணும்போது ഇമ്മാനുവേൽ ഇവിടെ ഇറങ്ങി വരും. இம்மானுவேல் இங்கே இறங்கி வருவார். ഇമ്മാനുവേൽ ഇവിടെ ഉണ്ട്. இம்மானுவேல் இங்கே இருக்கிறார். ദൂതന്മാരല്ല, ഇമ്മാനുവേൽ ഇവിടെ ഉണ്ട്. தூதர்கள் என்று அல்ல, இம்மானுவேல் இங்கே இருக்கிறார். ദൂതന്മാരുടെ തലവനായ ഇമ്മാനുവേൽ ഇവിടെ ഉണ്ട്. தூதர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கக்கூடிய இம்மானுவேல் இங்கே இருக்கிறார். ഇമ്മാനുവേൽ എവിടെയുണ്ടോ, இம்மானுவேல் எங்கே இருக்கிறாரோ അവിടെ ഏഞ്ചലിക്കൽ വിസിറ്റേഷൻ ഉണ്ട്. அங்கே தூதர்களுடைய சந்திப்பு உண்டு. എന്റെ പ്രസംഗ സബ്ജക്ട്, என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு ഏഞ്ചൽ അല്ല, தூதர்கள் அல்ல, അവന്റെ ലീഡറായ ഇമ്മാനുവേലാണ്. அவர்களுக்கெல்லாம் தலைவராய் இருக்கக்கூடிய இம்மானுவேல். ഇമ്മാനുവേൽ ഇന്ന് പകൽ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இம்மானுவேல் இந்த பகலிலே இங்கே வந்திருக்கிறார். നിന്റെ സൗഖ്യത്തിന്റെ അടയാളം ഇമ്മാനുവേലാണ്. உங்களுடைய சுகத்துக்குரிய அடையாளம் இம்மானுவேல் தான். നിന്റെ അടുത്ത ലെവലിന്റെ അടയാളം ഇമ്മാനുവേലാണ്. உங்களுடைய அடுத்த கட்ட உயர்வுக்குரிய அடையாளம் இம்மானுவேல் தான். നിന്റെ അടുത്ത സീസന്റെ അടയാളം ഇമ്മാനുവേലാണ്. உங்களுடைய அடுத்த காலகட்டத்தின் அடையாளம் இம்மானுவேல் தான். ഈ ഉപവാസ പ്രാർത്ഥനയുടെ 20ാമത്തെ ദിവസം, இந்த உபவாச ஜெபத்தின் ஆமென் 20வது நாளிலே ഇമ്മാനുവേൽ ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. இம்மானுவேல் இங்கே வந்திருக்கிறார். യേശുവേ, യേശുவே, ഞാൻ അങ്ങയെ ഉയർത്തുമ്പോൾ நான் உம்மை உயர்த்தும்போது ഈ ബഥേൽ സഭയെ അങ്ങ് ഉയർത്തും. ஆண்டவரே, இந்த பெத்தேல் சபையை நீர் ഈ உயர்த்துவீராக. വചനം കേൾക്കുന്ന അങ്ങയുടെ മക്കളെ അങ്ങ് ഉയർത്തും. இந்த வசனத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக. യേശുവിൻ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். ആമേൻ. ஆமென். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം നിങ്ങൾ എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. അതുകൊണ്ട് കർത്താവ് തന്നെ നിങ്ങൾക്ക് ഒരു അടയാളം തരും. அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். അത് കന്യക ഗർഭിണിയായി ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ഒരു മകനെ പ്രസവിക്കും. ஒரு குமாரனை பெறுவாள். അവന് ഇമ്മാനുവേൽ എന്ന് പേർ വിളിക്കും. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ഇമ്മാനുവേൽ എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, இம்மானுவேல் என்ற வார்த்தையின் பொருள், ദൈവം നമ്മോട് കൂടെ. தேவன் நம்மோடு இருக்கிறார். ഇമ്മാനുവേൽ എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, இம்மானுவேல் என்ற வார்த்தையின் பொருள், മഹത്വം നമ്മോട് കൂടെ. மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പഴയ നിയമത്തിൽ നിന്നും പുതിയ നിയമത്തിൽ നിന്നും രണ്ട് വചനം നമ്മൾ വായിച്ച് നമ്മൾ ഇതിനെക്കുറിച്ച് പ്രാർത്ഥിക്കാൻ പോകാം. பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 2 வசனங்களை வாசித்து நாம் பார்க்க போகிறோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 1 സാമുവേൽ 1 சாமுவேலின் புத்தகம் 4-ാം അധ്യായം 4வது அதிகாரம் 21ാമത്തെ വചനവും 21வது வசனமும், മത്തായിയുടെ സുവിശേഷം மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1-ാം അധ്യായം 1வது அதிகாரம் അതിന്റെ 22ാമത്തെ വചനവും വായിക്കാം. அதுல 22வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவனுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். മഹിമ നഷ്ടപ്പെട്ടു പോയി എന്ന് പറഞ്ഞ് மகிமை
இஸ்ரவேலை விட்டு இழந்து போனது என்று சொல்லி ആ പിള്ളയ്ക്ക് அந்த பிள்ளைக்கு ഇക്കബോദ് എന്ന് പേരിട്ടു. இக்கபோத் என்று பெயரிட்டால். മാത്യു ചാപ്റ്റർ 1:22. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22வது வசனம். தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. வாசிங்க. அவள், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. അപ്പൊ യേശു ജനിക്കുന്നതിന് മുമ്പ്, இயேசு பிறப்பதற்கு முன்னதாக 700 വർഷം മുമ്പ് 700 வருடங்களுக்கு முன்பே യെശയ്യാവ് പ്രവചിച്ചു. ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். കന്യക ഗർഭിണിയായ ഒരു മകനെ പ്രസവിക്കും. கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், അവന് ഇമ്മാനുവേൽ എന്ന് പേര് വിളിക്കണം. அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிட வேண்டும். ഇവിടെ ഞാൻ 2 സീസണെ കുറിച്ചാണ് പ്രസംഗിക്കുന്നത്. இங்கே நான் 2 வித காலகட்டங்களை குறித்து பேச போகிறேன். ഒന്നാമത്തെ സീസൺ முதல் காலகட்டம் മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയ സീസൺ. மகிமை நஷ்டப்பட்டு போன காலகட்டம். ആ മഹിമ നഷ്ടപ്പെട്ടു പോയ കാലഘട്ടത്തിന് அந்த மகிமை இழந்து போன காலகட்டத்திலே அந்த காலகட்டத்தை ഇക്കബോദ് എന്ന് പേര് വിളിക്കുന്നു. இக்கபோத் என்று பெயரை போட்டார். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഒന്നാം സീസണിൽ നീ തീരത്തില്ല. முதல் காலகட்டத்திலே வைத்து நீங்கள் முடிந்து போக மாட்டீர்கள். നിനക്കൊരു രണ്ടാമത്തെ സീസൺ ഉണ്ട്. உங்களுக்காக இரண்டாம் காலகட்டமும் உண்டு. നഷ്ടപ്പെട്ട മഹത്വത്തെ തിരിച്ചു പിടിക്കുന്ന സീസൺ. இழந்து போன மகிமையை திரும்பவும் பெற்றுக் கொள்கிற காலகட்டம். മഹത്വത്തെ തിരിച്ചു പിടിച്ചതിന് ഞാൻ ഇമ്മാനുവേൽ എന്ന് പേരിടുന്നു. மகிமையை திரும்ப கொண்டு வந்த பேர் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் போட்டார். കരങ്ങളെ അടിച്ച് ഇന്ന് പകൽ ദൈവത്തെ സ്തുതിച്ച് പറഞ്ഞാട്ടെ. கரங்களை தட்டி இந்த பகலிலே கர்த்தரை கூப்பிட்டு சொல்லுங்கள். ஜீசஸ் ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. ഇന്ന് പകല് இந்த பகலில் നീ ഇക്കബോദിലാണോ ജീവിക്കുന്നത്, ഇമ്മാനുവേലിലാണോ ജീവിക്കുന്നത്? நீங்கள் இக்கபோத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லை இம்மானுவேலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ഇവിടെ നമുക്ക് 2 പേരുകളെ കാണാൻ കഴിയും. இங்கே நம்மால் 2 பெயர்களை பார்க்க முடிகிறது. ഇക്കബോദ് മഹത്വത്തെ നഷ്ടപ്പെടുത്തി, மகிமையை இழந்து போனார். ഹല്ലേലൂയ ஹalleluya. മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയെന്ന് പറഞ്ഞ് ഇക്കബോദ് എന്ന് പേരിട്ടു. மகிமை இஸ்ரவேலை விட்டு இழந்து போனது என்று சொல்லி இக்கபோத் என்று பெயரிட்டார்கள். അടുത്ത ആളിന്റെ പേര് ഇമ്മാനുവേൽ. அடுத்த நபருடைய பேர் இம்மானுவேல். മഹത്വം വന്നു എന്ന് പറഞ്ഞ് ഇമ്മാനുവേൽ എന്ന് പേരിട്ടു. மகிமை வந்தது என்று சொல்லி இம்மானுவேல் என்று பெயர் போட்டார். ഇന്ന് പകല് இந்த பகலில் നീ ഇക്കബോദിലാണോ ജീവിക്കുന്നത്, நீங்கள் இக்கபோத்தில் வாழ்கிறீர்களா അതാ ഇമ്മാനുവേലിലാണോ ജീവിക്കുന്നത്? இல்லை இம்மானுவேலில் வாழ்கிறீர்களா? നീ ഇക്കബോദിലാണ് ജീവിക്കുന്നതെങ്കിൽ நீங்கள் இக்கபோத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் നിന്റെ മഹത്വം നിന്നെ വിട്ടു പോയെന്ന് അർത്ഥം. உங்களுடைய மகிமை உங்களை விட்டு இழந்து போனது என்று பொருள்படும். നീ ഇമ്മാനുവേലിൽ ജീവിക്കുന്നു എങ്കിൽ நீங்கள் இம்மானுவேலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் മഹത്വം തിരിച്ചു വന്നു എന്നർത്ഥം. மகிமை மறுபடியும் வந்தது என்று பொருள். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഈ ഉപവാസ പ്രാർത്ഥനയുടെ 20ാമത്തെ ദിവസം, இந்த உபவாச ஜெபத்தின் 20வது நாளிலே നഷ്ടപ്പെട്ട മഹത്വം നിന്നിലേക്ക് തിരിച്ചു വരാൻ പോവുകയാണ്. இழந்து போன மகிமையை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். എത്ര പേരിന്ന് പകല് വിശ്വസിക്കുന്നോ അവരുടെ മേലെ ഒരു ഇമ്മാനുവേൽ ഇറങ്ങി വരാൻ പോവുകയാണ്. எத்தனை பேர் இந்த பகலிலே விசுவாசிப்பீர்களோ அத்தனை பேர் மேலையும் இம்மானுவேல் இறங்கி வர போகிறார். ഉപവാസ പ്രാർത്ഥനയുടെ 20ാം ദിവസം, உபவாச ஜெபத்தின் 20வது நாளில் 20ാം ദിവസം പകൽക്കാലം 20வது நாளிலே பகல் வேளையில் ഇമ്മാനുവേൽ ചിലരുടെ മേൽ ഇടപെടുന്നു. ஓ இம்மானுவேல் உங்களில் இடைபடுகிறார். കഴിഞ്ഞ നാളുകളിൽ നിന്നിൽ നിന്ന് നഷ്ടപ്പെട്ടു പോയ മഹത്വം கடந்த நாட்களில் உங்களை விட்டு இழந்து போன மகிமையை ഇന്ന് പകല് തിരിച്ചു പിടിക്കാൻ പോവുകയാണ്. இந்த பகலில் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். കഴിഞ്ഞ നാളിൽ നഷ്ടപ്പെട്ടു പോയ വിശുദ്ധി, கடந்த நாட்களில் இழந்து போன பரிசுத்தம், പ്രാർത്ഥന, ஆமென், ஜெபம், അഭിഷേകം, அபிஷேகம் ആമേൻ തിരിച്ചു വരാൻ പോവുകയാണ്. திரும்ப வர போகிறது. നിന്റെ പ്രാർത്ഥനാ ജീവിതം മടങ്ങി വരാൻ പോവുകയാണ്. ஆமென், உங்களுடைய ஜெப வாழ்க்கை மறுபடியும் வர போகிறது. നിന്റെ അഭിഷേകം മടങ്ങി വരാൻ പോവുകയാണ്. உங்க அபிஷேகம் திரும்ப வர போகிறது. നിന്റെ അധികാരം മടങ്ങി വരാൻ പോവുകയാണ്. உங்க அதிகாரம் மறுபடியும்
வரப்போகிறது. 2025 2025 എന്തൊക്കെ നഷ്ടപ്പെട്ടു പോയോ, எதுக்கெல்லாம் இழந்து போனதோ 2026 ഞാൻ തിരിച്ചു പിടിക്കും, நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன். எஸ் 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 சொல்லுங்க, கையை தட்டி வாய்களை திறந்து இழந்து போனவற்றை இயேசுவின் நாமத்தில் இம்மானுவேலின் நிமித்தமாய் நான் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி அந்த விசுவாசத்தோடு இந்த சபை முடிவதற்குள்ளாக அந்த மகிமையை திரும்ப நான் பெற்றுக்கொள்வேன். எஸ் 2025 നഷ്ടങ്ങളുടെ ഇക്കബോധായിരുന്നു. നഷ്ടത്തെ பார்த்த ഇക്കബോത്തായിരുന്നേ. എന്റെ ബിസിനസ്സിനകത്ത് ഇക്കബോധ് കയറി. என்னுடைய தொழிலுக்குள்ளே இக்கபோத் வந்து விட்டார். എന്റെ കുടുംബ ജീവിതത്തിൽ ഇക്കബോധ് കയറി. ஓ, என் குடும்பத்துக்குள் இக்கபோத் வந்தார். എന്റെ ശുശ്രൂഷയിൽ ഇക്കബോധ് കയറി. என்னுடைய ஊழியத்தில் இக்கபோத் வந்தார். എന്റെ വിദ്യാഭ്യാസത്തിൽ ഇക്കബോധ് കയറി. படிப்பிலே இக்கபோத் வந்தார். വന്നാൽ ഹല്ലേലൂയ, ഞാൻ തോറ്റുപോയി, ഞാൻ തോറ്റു പോടേ. എന്റെ വിദ്യാഭ്യാസം നഷ്ടപ്പെട്ടു പോയി, படிப்பு என்னை விட்டு இழந்து போனது. എന്റെ കുടുംബ ജീവിതത്തിലെ സമാധാനം നഷ്ടപ്പെട്ടു പോയി, குடும்ப வாழ்க்கையில் இருந்த சமாதானம் இழந்து போனே. സന്തോഷം നഷ്ടപ്പെട്ടു പോയി, சந்தோஷம் இழந்து போனே. എന്റെ ജോലി നഷ്ടപ്പെട്ടു പോയി, வேலை இழந்து போனே. എന്റെ ശുശ്രൂഷ നഷ്ടപ്പെട്ടു പോയി, ஊழியம் இழந்து போனே. എന്റെ പ്രാർത്ഥന നഷ്ടപ്പെട്ടു പോയി, என் சபம் இழந்து போனது. മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോയി, மகிமை இழந்து போனது. ആരാധന നഷ്ടപ്പെട്ടു പോയി, ஆராதனை இழந்து போனது. പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് പകൽ പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலிலே சொல்லுகிறார், എന്തൊക്കെയാണോ നിന്നെ നഷ്ടപ്പെട്ടു പോയത്, இவைகள் எல்லாம் உன்னை விட்டு இழந்து போனதோ, ഇക്കബോധ് നഷ്ടപ്പെട്ടു പോയത്, இக்கபோத்தில் இழந்து போனது, ഇമ്മാനുവേൽ തിരിച്ചു പിടിക്കാൻ പോവുകയാണ്. இம்மானுவேலுக்குள் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறோம். യെസ് 2026 നഷ്ടപ്പെട്ട പ്രാർത്ഥനാ ജീവിതം, நஷ்டப்பட்டதானே ஜெப வாழ்க்கை, നഷ്ടപ്പെട്ടു പോയ വിശുദ്ധ ജീവിതം, நஷ்டப்பட்டு போன பரிசுத்த வாழ்க்கை, നഷ്ടപ്പെട്ടു പോയ ആരാധന, நஷ்டப்பட்டு போன ஆராதனை, നഷ്ടപ്പെട്ടു പോയ കൃപാവരങ്ങൾ, நஷ்டப்பட்டு போன கிருபை வரங்கள், നഷ്ടപ്പെട്ടു പോയ സമ്പത്ത്, நஷ்டப்பட்டு போன ஐஸ்வரியங்கள், നഷ്ടപ്പെട്ടു പോയ റിലേഷൻ, நஷ்டப்பட்டு போன உறவுகள் എല്ലാം മടങ്ങി വരുമെന്ന് எல்லாமே திரும்ப வரும் என்று വിശ്വസിക്കുന്നവർ, விசுவாசிக்கிறவர்கள் ആരാധിച്ച് ജയമെടുത്ത് ஆராதித்து வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள். எஸ் போதாது. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து நீங்கள் இழந்து போனவற்றை, உங்களை விட்டு பிரிந்து போனவற்றை, நீங்கள் இழந்து போன மகிமை, உறவுகள், ஐஸ்வர்யம், நன்மை, தோல்விகள், உடபல ஹதரக சந்தனா ரீபாலா ஹந்தனா இயேசுவின் நாமத்தில் இம்மானுவேலுக்குள் அவற்றை இந்த பகல் வேளையில் இந்த உபவாச ஜெபத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கையை தட்டி உற்சாகமாய் அபிஷேகத்தில் நிறைந்து ஆராதிப்போம். നീ ഇക്കബോധിലല്ല, நீங்கள் இனிமேல் இக்கபோத்துக்குள் இல்லை, നീ ഇമ്മാനുവേലിലാണ്. இனி நீங்கள் இருப்பது இம்மானுவேலுக்குள்ளே. Come on, come on, church. Come on, சபையை எல்லா கைகளை தட்டி അന്യഭാഷയുള്ളവർ അന്യഭാഷ പറഞ്ഞ് ആരാധിച്ച് അന്യഭാഷകളെ சொல்லி ആരാധിப்போ. ഇമ്മാനുവേൽ വെളിപ്പെടുന്നു, ഇമ്മാനുവേൽ വെളിപ്പെടുന്നു, ഇമ്മാനുവേൽ വെളിപ്പെടുகிறார், ഇമ്മാനുവേൽ വെളിപ്പെടുகிறார். പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், ചിലരുടെ മേൽ കറണ്ട് അടിക്കുന്നത് പോലെ, சிலர் மேல கரண்ட் அடிப்பது போல ദൈവശക്തി ഇറങ്ങുന്നു, தேவ வல்லமை இறங்குகிறது. ഒരു പാസ്റ്റർ തലയിൽ കൈവയ്ക്കാൻ കാത്തിരിക്കരുത്. ஒரு பாஸ்டர் வந்து உங்க தலைமையில கையை வைக்க முடியாது, காத்திருக்க வேண்டாம். ഇമ്മാനുവേൽ നിന്നെ തൊടുന്നു, இம்மானுவேலே உங்களை தொடுகிறார், ഇമ്മാനുവേൽ നിന്നെ തൊടുന്നു, இம்மானுவேல் உங்களை தொடுகிறார். എനിക്കറിയാം, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். പകല് இந்த பகலில் ഇമ്മാനുവേൽ receive the fire. பெற்றுக்கொள்ள அக்கினியை தொடங்கி ஆரம்பித்தது, ஆரம்பிச்சிடுச்சு. പിടിച്ചോ പിടിച്ചോ പിടിച്ചോ, பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். തെറിച്ചു പോകുന്നത് പോലെ, தூக்கி வீசப்படுவது போல. ഓ ഒരു കാറ്റ്, ഒരു കാറ്റ്, காற்று காற்று, ജീവിപ്പിക്കുന്ന കാറ്റ്, உயிர்ப்பிக்கிற காற்று. റൂഹ ரூவா റൂഹ ரூவா അടിക്കട്ടെ, வீசட்டும். ராயா பஹத்தலா Yes, yes. ரிகாமா I ஜூடாமா. feel anointing. நான் அபிஷேகத்தை உணர்கிறேன். ഈ സഭയുടെ 4 ദിക്കിൽ നിന്നും இந்த சபையின் 4 மூலையில் இருந்தும் കാറ്റടിക്കുന്നത് പോലെ, காற்றடிப்பது போல. കാറ്റടിച്ചു കഴിഞ്ഞാൽ காற்று அடித்தால் അസ്ഥി അസ്ഥിയോടും, எலும்பு எலும்போடு, ഞരമ്പ് ഞരമ്പിനോടും, நரம்பு நரம்போடு, മാംസം മാംസത്തോടും, மாம்சம் மாம்சமோடு, ത്വക്ക് ത്വക്കിനോടും தோல் தோளோடு വന്നു ചേരുന്നത് പോലെ வந்து சேர்வது போல ഒരു അഭിഷേകം. ஒரு அபிஷேகம். Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள்.
Rakayaba Shandana Ribaba Chudabala Hadana Rakayaba Allah Kayatati Ribaba Chudabala Bayakama Lira Kayabo Allah Kayatate ഇറങ്ങട്ടെ ഇറങ്ങട്ടെ ഇറങ്ങട്ടെ. ഓ ഊറ്റപ്പെടട്ടോ അഭിഷേകം അഭിഷേകം ദീപാരാധന. നല്ല കയ്യെ തട്ടി ഉത്സാഹമായി സഭ ആരാധിക്കട്ടോ சொல்லுங்க ஒரு பெரிய மகிமை இறங்கி வருகிறது ஒரு பெரிய வல்லமை மகிமையை கொண்டு வருகிறது ഇമ്മാനുവേൽ 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 മഹത്വം തിരിച്ചു വരുന്നു மகிமை திரும்ப வருகிறது ബേതേലേ മഹത്വം തിരിച്ചു വരുന്നു பெத்தேல் மகிமை திரும்ப வருகிறது ബേതേൽ മഹത്വം തിരിച്ചു വരുന്നു மகிமை திரும்ப ഈ வருகிறது ലൈവിലൂടെ വചനം കേട്ടോണ്ടിരിക്കുന്ന இந்த நேரலையிலே வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ദൈവത്തിന്റെ പൈതലേ தேவ பிள்ளையே നഷ്ടപ്പെട്ടുപോയ മഹത്വത്തിലേക്ക് இழந்து போன மகிமைக்காக നഷ്ടപ്പെട്ടുപോയ മഹത്വത്തിലേക്ക് இழந்து போன மகிமைக்கு நேராய் നീ മടങ്ങി വരാൻ പോവുകയാണ് திரும்ப வர போகிறாய் This is your time. இது உன் நேரம் This is your season. இது உன் காலகட்டம் விட்டு கொடுங்க ഞാൻ പരിശുദ്ധാത്മാവിൽ കാണുന്നു நான் பரிசுத்த ஆவியிலே பார்க்கிறேன் ഒരു മേഘം വന്നിറങ്ങുന്നത് പോലെ ஒரு மேகம் வந்து இறங்குவது போல ഒരു മേഘം വന്നിറങ്ങുന്നത് പോലെ மேகம் வந்து இறங்குவது போல ഒരു ക്ലൗഡ് വന്ന് മൂടുന്നത് പോലെ ஒரு கவர் வந்து மூடுவது போல ഒരു ക്ലൗഡ് വന്ന് மேகம் வந்து மூடுவது போல ദൈവ ശക്തി ഇറങ്ങുന്നു தேவ வல்லமை இறங்குகிறது ஓ தேவ மகிமை மூடுகிறது மகிமையின் மேகம் ஷெக்கைனா மேகம் ராபாதானா நல்ல கையை வேகமாய் தட்டி வீசி தட்டி ஓ எஸ் பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த மகிமைக்குள்ளான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக எஸ் இம்மானுவேல் என்ற மகிமைக்குள்ளான வாழ்க்கை எஸ் பெற்றுக்கொள்ளுங்கள் உயிர்ப்பிக்கிற மகிமை திரும்ப கட்டுகிற மகிமை தொடுகிறார் ഒരേ ഒരു നാമം മേലെ ആകാശത്തിലെങ്കിലും மேலே வானத்திலாகிலும் മേലെ ആകാശത്തിലെങ്കിലും மேலே வானத்திலாகிலும் കീഴെ ഭൂമിയിലാകിലും ஒரே ஒரு நாமம் ഇമ്മാനുവേൽ പ്രോവർബ് 13:20 പറയുന്നു நீதிமொழிகள் 13:20 சொல்லுகிறது പ്രോവർബ് 13:20 ஆமென் அல்லேலூயா நீதிமொழிகள் புத்தகம் 13:20 சொல்லுகிறது ഇത് കുഞ്ഞുങ്ങൾക്കുള്ള ദൂതാ ഇത് பிள்ளைகளுக்குரிய வார்த்தை அல்லேலூயா ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான் അല്ല ഇംഗ്ലീഷ് വേർഡ് അല്പം കൂടെ പവർഫുൾ ആണ് ஆமென் ஆங்கில வார்த்தை கொஞ்சம் கூட வல்லமையான வார்த்தை you walk with the wise நீங்கள் ஒரு ஞானியோடு கூட நடந்தால் you walk with the wise நீங்கள் ஒரு ஞானியோடு நடந்தால் you shall be wise நீங்களும் ஞானிகளாய் மாறுவீர்கள் you walk with the wise you shall be wise ஆமென் நீங்கள் ஞானிகளோடு நடந்தால் நீங்களும் ஞானிகளாய் மாறுவீர்கள் அல்லேலூயா മനസ്സിലായോ ஞானம் உள்ளவന്റെ கூட நடந்தா നിനക്ക് ஞானம் വരും ஞானமுள்ள ஒரு நபரோடு நீங்களும் நடப்பீர்களானால் உங்களுக்கும் ஞானம் வரும் ഒരു പ്രാർത്ഥിക്കുന്നവന്റെ കൂടെ നടന്നാ നീ ഒരു പ്രയർ വാരിയറായി മാറും ஜெபிக்கக்கூடிய ஒரு நபரோடு நீங்கள் நடப்பீர்களானால் நீங்களும் ஜெபிப்பவர்களாக மாறுவீர்கள் എപ്പോഴും പ്രവചിക്കുന്ന ഒരു വ്യക്തിയുടെ കൂടെ നടന്നാ നീ ഒരു പ്രവാചകനായി മാറും எப்போதும் தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஒரு தீர்க்கதரிசியோடு நடப்பீர்களானால் நீங்களும் தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற தீர்க்கதரிசியாய் மாறுவீர்கள் you walk with the prayer warrior you shall be prayer warrior நீங்கள் ஒரு ஜெப வீரனோடு நடப்பீர்களானால் நீங்களும் ஜெப வீரர்களாய் மாறுவீர்கள் you walk with the prophet you shall be prophet நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியோடு நடந்தால் நீங்களும் தீர்க்கதரிசியாய் மாறுவீர்கள் ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ എപ്പോഴും ബൈബിൾ വായിക്കുന്ന ഒരു വ്യക്തിയുടെ കൂടെ ഇരുന്നാൽ നീ ബൈബിൾ വായിച്ചു തുടങ്ങും எப்போதும் வேதத்தை வாசிக்கக்கூடிய ஒரு நபரோடு நீங்கள் நடப்பீர்களான நட்பு வைத்தால் நீங்களும் வேதத்தை அதிகமாய் வாசிக்கக்கூடிய நபராய் மாறி விடுவீர்கள் നീ റെവലേഷൻ പറയുന്ന ഒരാളിന്റെ കൂടെ നടന്നാൽ നീ റെവലേഷൻ പറയും வெளிப்பாட்டை பேசுகிற ஒரு நபரோடு நடப்பீர்களானால் நீங்கள் வெளிப்பாட்டை பேசுகிற நபராகவே மாறி விடுவீர்கள் ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா നീ ഒരു வட்டന്റെ கூட நடந்தா நீ ஒரு வட்டனாய் மாறும் ஆமென் அதாவது நீங்களும் ஆமென் உலகம் சுத்துகிற அல்லது ஊரை சுத்துகிறவனோடு நடந்தா வட்டம் ஆமென் பிராந்தன் ஆமென் பைத்தியக்காரனோடு நடந்தா நீங்களும் பைத்தியக்காரனா மாறுவீங்க praise the lord ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ആമേൻ നീ ഒരു മന്ദ
മന്ദബുദ്ധിയുടെ കൂടെ നടന്നാൽ നീ ഒരു മന്ദബുദ്ധിയായി മാറും. புத்தி இல்லாதவன் கூட நடந்தா நீங்களும் புத்தி இல்லாதவனா தான் மாற முடியும். എപ്പോഴും 4 പേരെ കുറ്റം പറയുന്നവന്റെ കൂടെ നടന്നാൽ നീയും കുറ്റം പറയുന്നവനായി മാറും. எப்போது 4 பேரை குறித்து எப்போது குறை சொல்லுகிறவங்களை குறித்து உங்களோடு நடந்தா நீங்களும் குறை சொல்லுகிறவங்களாக மாறி விடுவீங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഈ കുഞ്ഞുങ്ങൾക്ക് ചില അംബിഷൻ ഉണ്ട്. ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு சில ஆமென் நோக்கங்கள் இருக்கிறது. അംബിഷൻ ஆமென். ഡെസ്റ്റിനി. ചില அவங்களுக்கு ஃபியூச்சரை குறித்த எதிர்காலத்தை குறித்த ஆசை இருக்கிறது. ചിലർക്ക് ഡോക്ടർ ആകണമെന്ന ആഗ്രഹം. சிலருக்கு டாக்டரா மாறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை. ആഗ്രഹം ഡോക്ടർ ആകണമെങ്കിലും அவங்களுடைய ஆசை டாக்டரா மாற வேண்டும் என்று இருந்தாலும் ഇവന്റെ കൂട്ട് இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு ഒരു ഫാൻസി സ്റ്റോർ ഇടണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്ന ഒരാളുടെ കൂടെയാണ്. ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கடையை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களோடு கூட தான் நட்பு இருக்கு. ആഗ്രഹം IAS ആണ്. ஆமென். அவனுடைய விருப்பம் IAS. എന്നാൽ കൂട്ട് ഡ്രൈവർ ആകണമെന്ന് ആഗ്രഹിക്കുന്ന ആളുടെ കൂടെ. ஆனா நட்பு வைத்துக்கொள்ள விரும்பக்கூடிய நபர் டிரைவரா இருக்கிறார். മക്കളെ നിങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ടാ ഈ പ്രസംഗിക്കുന്നത്, നിങ്ങൾക്ക് വേണ്ടിയിട്ട്. பிள்ளைகளே உங்களுக்காக தான் பிரசங்கம் பண்ணுகிறேன். സോ കെയർഫുൾ. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അപ്പോ പഠിക്കുന്ന കുഞ്ഞുങ്ങൾ, படிக்கிற பிள்ளைகள் സ്കൂളിൽ പോയിട്ട് ஸ்கூல்ல போய் ഫ്രണ്ട്സിനെ സെലക്ട് ചെയ്യുന്നതിന് മുമ്പ് உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்க செலக்ட் பண்ணுவதற்கு முன்னதாக നിന്നെ പോലെ ഡോക്ടർ ആവാൻ ആഗ്രഹിക്കുന്ന 5 പേരെ കൂട്ടുപിടിക്കണം. உங்களை போலவே மருத்துவராய் மாற வேண்டும் என்று விரும்புகிற 5 பேரை உங்களுடைய நண்பராக தெரிந்து கொள்ள வேண்டும். അല്ലാതെ പേരും വീടും അഡ്രസ്സും ചോദിക്കുന്നതിന് മുമ്പ് ஆமென். பேரு வீடு அட்ரஸ் கேட்பதற்கு முன்னதாக നിനക്ക് എന്താവാനാ ആഗ്രഹം? ஆமென். நாம கேட்க வேண்டிய கேள்வி, நீ என்னவாய் மாற விரும்புகிறாய் என்ற கேள்வியை கேட்கணும். അപ്പൊ അവൻ പറയാ എനിക്ക് ഡോക്ടറായി മാറണം. அப்ப அவன் சொல்றான் எனக்கு டாக்டரா மாறணும். അപ്പൊ നീ അവനെ കൂട്ടുപിടിക്കണം. அப்போ அந்த நபரோட தான் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்துக் கொள்ள வேண்டும். 5 ഡോക്ടർ ആവാൻ ആഗ്രഹിക്കുന്നവരുമായിട്ട് നീ കൂട്ടുകൂടണം. 5 டாக்டராய் மாற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களோடு நட்பை ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்துக் അപ്പൊ ഈ கொள்ள. 5 പേരും ഡോക്ടർമാരെ കുറിച്ചായിരിക്കും ഡിസ്കസ് ചെയ്യുന്നത്. இப்ப அந்த 5 பேரும் டாக்டர் பத்தியதான காரியத்தை தான் பேசிக்கொள்வார்கள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നേഴ്സ് ആവാൻ ആഗ്രഹിക്കുന്നവർ അങ്ങനെയുള്ള കൂട്ടുകെട്ട് സർക്കിൾ ഉണ്ടാക്കണം. ஆமென். நர்ஸாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அப்படியே இருக்கக்கூடிய நர்ஸ் ஆக வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களோடு நட்பை வைத்துக் கொள்ள வேண்டும். IAS കാരാൻ ആഗ്രഹിക്കുന്നവർ IAS കാറ്റഗറിയുമായിട്ട് കമ്പനി അടിക്കണം. IAS ஆய் மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அப்படிப்பட்ட நபர்களோடு தான் ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். അങ്ങനെയുള്ളവർ ഒരുമിച്ച് നടന്നാൽ, அப்படிப்பட்டவர்கள் ஒருமித்து நடந்தால் അവർ ആ ലക്ഷ്യത്തിലെത്തും. அவர்கள் ஆசைப்பட்ட நோக்கத்துக்கு சேருவார்கள். അതുകൊണ്ടാ പറഞ്ഞേ you walk with the wise you shall be wise. ஆகவே தான் சொன்னேன், ஞானிகளோடு நடந்தால் நீங்களும் ஞானிகளாய் மாறுவீர்கள். നീ ഇക്കബോദിന്റെ കൂടെ നടന്നാൽ இக்கபோத்தோடு கூட நடந்தால் നിന്റെ ഉള്ള മഹത്വവും കൂടെ നഷ്ടപ്പെട്ടു പോകും. உங்களுக்கு இருக்கிற மகிமையும் உங்களை விட்டு இழந்து போகும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് ചോദിച്ചേ, அமை பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு கேளுங்க, നിന്റെ ഫ്രണ്ട് ആരാണ്? உங்க ஃப்ரெண்ட் யாரு? Who is your friend? உங்க ஃப்ரெண்ட் யாரு? ഇക്കബോദാണോ இக்கபோத்தா ഇമ്മാനുവേലാണോ? இல்ல இம்மானுவேலா? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. നീ ഇക്കബോദിനോടാണ് അടിക്കടി ചാറ്റ് ചെയ്യുന്നതെങ്കിൽ, நீங்க அதிகமா இக்கபோத்தோடு தான் நீங்க சாட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, പ്രൈസ് ദി ലോർഡ്, ஆமென். നീ ഇക്കബോദിനോടാണ് നീ കൂടുതൽ ഫോൺ വിളിച്ച് സംസാരിക്കുന്നതെങ്കിൽ, இக்கபோத்தின் இடத்துல தான் நீ அதிகமா போன் பண்ணி பேசிட்டு இருக்கிற அப்படின்னா, ഓട്ടോമാറ്റിക്കലി നിന്റെ മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോകും. தானாகவே உன்னுடைய மகிமை உன்னை விட்டு இழந்து നീ போகும். പോലും അറിയാതെ നിന്റെ മഹത്വം ചോർന്നു പോകും. உனக்கே தெரியாமல் உன்னுடையதான அந்த மகிமை உன்னை விட்டு ஆமென், ஓ ஆமென், இழந்து போய்விடும். എന്നാൽ നിന്റെ കണക്ഷൻ ഇമ്മാനുവേലിനോട് കൂടെയാണെങ്കിൽ, ஆனால் உங்களுடைய தொடர்பு இம்மானுவேலோடு கூட இருக்குமானால், മഹത്വം മഴ പെയ്യുന്നത് പോലെ പെയ്തുകൊണ്ടിരിക്കും. மகிமையானது மழை பெய்வது போலவே பெய்து கொண்டே இருக்கும். ഇന്ന് പകല് ഈ മീറ്റിംഗ് കഴിഞ്ഞ് പോകുന്നതിന് മുമ്പ് இந்த பகலில் இந்த கூட்டம் முடிந்து போவதற்கு முன்னதாக നിനക്ക് ഒരേ ഒരു കൂട്ടേ പാടുള്ളൂ. உங்களுக்கு ஒரே ஒரு நட்பு தான் இருக்க வேண்டும். അത് ഇമ്മാനുവേലായിരിക്കണം. அதுதான் இம்மானுவேலோடு கூட. യെസ്, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ നിങ്ങൾക്ക് മനസ്സിലായല്ലോ, ഇക്കബോദ് എന്ന് പറഞ്ഞാൽ മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോകുക. உங்களுக்கு புரிந்ததே? ஆமென். மகிமயம் இக்கபோத் என்றால் ஹல்லேலூயா, ஆமென். ഇക്കബോദ് എന്ന് പറഞ്ഞാൽ இக்கபோத் என்று சொன்னால் മഹത്വം നഷ്ടപ്പെട്ടു പോകുക. மகிமை நஷ்டப்பட்டு போனது என்ற அர்த்தம். ഇമ്മാനുവേൽ എന്ന് പറഞ്ഞാൽ இம்மானுவேல் என்று சொன்னால் മഹത്വം വന്നു എന്നർത്ഥം. மகிமை வந்தது என்று அர்த்தம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா.
ഏതെങ്കിലും ഒന്നിലേ ജീവിക്കാൻ പറ്റത്തുള്ളൂ. ஏதாவது ஒன்றுல தான் வாழ முடியும். ഒന്ന് ഇക്കബോദിൽ ജീവിക്കണം, வாழ்ந்தா இக்கபோத்தில் வாழ வேண்டும், അല്ലെങ്കിൽ ഇമ്മാനുവേലിൽ ജീവിക്കണം. இல்லை என்றால் இம்மானுவேலில் வாழ வேண்டும். രണ്ടിലും ജീവിക്കാൻ പറ്റത്തില്ല. ரெண்டுலயும் வாழ முடியாது. രണ്ടിലും ജീവിക്കുന്നത് ரெண்டுலயும் வாழ்வது രണ്ട് വള്ളത്തിൽ കാല് ചവിട്ടുന്നത് പോലെ. ரெண்டு படகுல கால் மிதித்து நிற்பது போல. രണ്ട് വള്ളത്തിൽ കാല് ചവിട്ടിയുന്ന എന്ത് സംഭവിക്കും? ரெண்டு படகுல ஒரு கால் ஒரு படகுல இன்னொரு கால் இன்னொரு படகுல நின்றா എന്താ என்ன நடக்கும்? ഇങ്ങനെയാ നിൽക്കുന്നത്. இப்படிதான் நிக்கணும். ഒരു പടക് അങ്ങോട്ട് പോകും, ஒரு படகு இந்த பக்கம் போயிடும், ഒരു പടക് ഇങ്ങോട്ട് പോകും, ஒரு படகு அந்த பக்கம் போயிடும். പിന്നെ ഞാൻ പറയേണ്ട ആവശ്യമില്ലല്ലോ. அதுக்கப்புறம் நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லையே. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പലരും ഡബിൾ ഗെയിം കളിച്ചോണ്ടിരിക്കുക. ഡബിൾ ഗെയിം, அநேக டபுள் கேம் விளையாண்டு இருக்காங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആക്ടിങ് ക്രിസ്ത്യാനിറ്റി ഉണ്ട്, ஆமென். கிறிஸ்தவனை போலவே நடிக்கிற கிறிஸ்தவர்களும் உண்டு, റിയൽ ക്രിസ്ത്യാനിറ്റി ഉണ്ട്, உண்மையோடு வாழ்கிற உண்மையான கிறிஸ்தவர்களும் உண்டு. സഭയിൽ ഒരു സ്വഭാവം. സഭയിൽ വരുമ്പോ ഇമ്മാനുവേൽ, சபையில வந்தா இம்மானுவேல், ഗ്ലോറി, സ്തോത്രം, പ്രൈസ് ദി ലോർഡ്, അന്യഭാഷ, ഇതൊക്കെ പറയത്തുള്ളൂ. ഗ്ലോറി, ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை இதுதான் சொல்லுவாங்க. വീട്ടിൽ പോകുമ്പോൾ ஆனா வீட்டுக்கு போனா ഇക്കബോദ്. இக்கபோத். ഭർത്താവിനോട് സ്നേഹമില്ല, கணவனிடத்தில் அன்பு இல்லை, ഭാര്യയോട് സ്നേഹമില്ല, மனைவியிடத்தில் அன்பு இல்லை, മക്കളോട് സ്നേഹമില്ല, பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுவதில்லை. അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും അടി. ஆமென். மாறி மாறி ஒரே சண்டை. പേഴ്സണലായിട്ട് പാസ്റ്ററിനെ കൗൺസിലിങ്ങിന് കാണാൻ വരികയാ. தனிப்பட்ட நிலையில பாஸ்டர் பார்க்க வராங்க கவுன்சிலிங்காக. பாஸ்டர் സമാധാനം ഇല്ല, சமாதானமே இல்ல பாஸ்டர். വീട്ടിൽ കയറിയ ഒരു സമാധാനവും ഇല്ല, வீட்டுக்கு போனா ஒரு சமாதானமும் இல்ல. സഭയിൽ വരുമ്പോഴാ സമാധാനം ഉള്ളത്. சபையில போனாதான் எனக்கு சமாதானம் இருக்கு. നിന്റെ വീട് ഇമ്മാനുവേലായി മാറണം. உங்க வீடு இம்மானுவேலாக மாற നിന്റെ வேண்டும். വീട്ടിനകത്ത് മഹത്വം ഇറങ്ങണം. உங்க வீட்டுக்குள்ள மகிமை இறங்கி வர ഈ வேண்டும். ഉപവാസ പ്രാർത്ഥനയുടെ 20ാമത്തെ ദിവസം, இந்த உபவாச ஜெபத்தின் 20வது நாளிலே സഭയ്ക്കകത്ത് മാത്രമല്ല, சபைக்குள்ள மட்டுமல்ல, നിന്റെ വീട്ടിനകത്ത് உங்க வீட்டுக்குள்ள മഹത്വം ഇറങ്ങാൻ പോവുകയാണ്. மகிமை இறங்க போகிறது. വിശ്വസിക്കുന്നവർ விசுவாசிக்கிறவர்கள் മടിച്ചു പറ, கையை தட்டி சொல்லுங்க. എന്റെ ഭർത്താവിന്റെ മേലെ, என் கணவன் மேல, എന്റെ തലമുറയുടെ മേലെ, என் மனைவியின் மேல, എന്റെ വീട്ടിലുള്ളവരുടെ മേലെ என் வீட்டில் உள்ளவர்கள் மேல മഹത്വം ഇറങ്ങാൻ പോവാ. மகிமை இறங்க போகிறது. வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து, என் கணவன் மேல, மனைவி மேல, பிள்ளைகள் மேல, என் வீட்டில் உள்ள சகல பேர் மேலும் மகிமை இறங்கட்டும். യെസ്, വീട്ടിൽ മഹത്വം ഇറങ്ങട്ടെ, വീട്ടിൽ മഹത്വം ഇറങ്ങട്ടെ, வீட்டிலே மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். വീട്ടിന് വേണ്ടി ആരാധിക്കുക, വീട്ടിന് വേണ്ടി ആരാധിക്കുക. வீட்டுக்காக ஆராதிங்க, வீட்டுக்காக ஆராதிங்க. പലപ്പോഴും ആരാധന കഴിഞ്ഞ് വീട്ടിൽ പോകുമ്പോൾ பல வேளைகளில் ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போனா ഉണ്ടാകുന്ന ഭിന്നതകൾ, உண்டாகிற பிரிவினைகள், உண்டாகிற பிரிவினைகள், വാഗ്വാദങ്ങൾ, എല്ലാ ഫൈറ്റുകൾ, எல்லா சண்டைகள் യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ഞാൻ ബാൻ ചെയ്യുകയാണ്. நான் அதை பேன் பண்ணுகிறேன். ഞാൻ ബാൻ ചെയ്യുന്നു. அதை நான் கட்டி போடுகிறேன். യേശുവിൻ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில் സകല കുടുംബങ്ങളും, சகல குடும்பங்களிலும் ഇന്ന് പകല്, இந்த பகலில் സ്വതന്ത്രമാകാം, விடுவிக்கப்படட்டும். എല്ലാ ഭാര്യ ഭർത്താക്കന്മാരുടെ ഇടയിൽ വരുന്ന ഭിന്നതകൾ, எல்லா கணவன் மனைவிக்கு இடையே வருகிற பிரிவினைகள், എല്ലാ കൺഫ്യൂഷനുകൾ, எல்லா குழப்பங்கள், എല്ലാ കൺഫ്യൂഷനുകൾ, எல்லா குழப்பங்கள் യേശുവിൻ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில், യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் വിട്ടുമാറുക, விட்டு விலகு. எஸ் எஸ் எஸ். எல்லா குடும்பங்களை விட்டும் எல்லா குழப்பங்களும், பிரிவினைகளும், சண்டைகளும், வாக்குவாதங்களும் விலகட்டும்.